ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் முதலில் இலங்கை நிலவரங்கள், அதன் பின்னர் தமிழக நிலவரங்கள், இறுதியாக உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இன்றைய செய்தி வீச்சில் முதலில் நேற்று மட்டக்களப்பு பொது நூலகத்தின் திறப்பு விழா நிகழ்வில் தெரிந்த சில காட்சிகள் தமிழர்களின் தொழில்முறை அரசியல்வாதிகளின் புதிய கதை சொல்லிகள் இல்லையென்றால் புதிய காட்சிப்படுத்தல்களின் பரிமாணங்களை வெளிப்படுத்தி கொண்டது. இவர்கள் தங்களது அரசியல் பிராண்டுகளுக்காக சில நவீன பதிவுகளை உருவாக்க உதவிக்கொள்வதையும் நேற்றைய இந்த திறப்பு விழா காட்சிகள் பளிச்சிட வைத்துள்ளன. அதாவது தமது அரசியல் எதிராளிகளான டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களை கொழும்புக்கு சேவகம் செய்யும் அடிமைகளாக தமிழர்களின் அரசியல் அரங்கில் காட்ட தலைப்படும் இந்த முகங்கள் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் தமிழர் தாயக பகுதியில் சிங்கள தேசிய அனுரவையும் தமிழ் தேசிய அரியநேந்திரனையும் தோற்கடிக்க இன்னொரு பெருந்தேசியவாத பிரதிநிதியான சஜித் பிரேமதாசாவை தமது தரப்பில் வெற்றி பெற வைக்க உழைத்தார்கள். இவ்வாறாக உழைத்த இந்த தமிழ் கிரியேட்டிவ் டிசைன் முகங்கள் இப்போது அனுரவின் பக்கத்தில் முண்டியடித்து நின்று திரை இழுப்பு காட்சிகளை செய்து கொள்கின்றார்கள். அதன் பின்னர் தன்னை திரைச்சீலை இழுக்க வைத்த அனுர அந்த அழைப்பை போலவே அதிகார பரவலாக்கத்தையும் தமிழ் மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை தனக்கு உண்டு என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொள்ளும் முகமைகளாகவும் மாறிவிட்டனர். ஆனால் தமிழர்களுக்கு இதே ஏஜென்சி முகமைகள் அவ்வப்போது தேசிய அரிதார உசுப்பேற்றல்களை செய்ய தவறுவதில்லை. அதாவது தமிழர்களின் முன்னால் போடப்படும் அரசியல் மேடைகளில் அவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவையும் அனுர அணியையும் தாம் தூமென வறுத்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அதே அனுர அணியை இல்லையென்றால் அனுரவை நேரடியாக சந்தித்துக் கொள்ளும் போது பம்மி பதுங்கி பல்லெழுத்துக் கொள்வார்கள். இது ஒரு அரசியல் வித்தை காட்சியாக தமிழர் தாயகத்தில் தொடரத்தான் செய்கின்றது. நேற்று அனுரகுமார திசாநாயக்கா தனது மட்டக்களப்பு சந்திப்பு காட்சிகளை செய்வதற்கு முன்னர் முதல் நாளில் ஸ்ரீலங்காவின் 17வது தேசிய போர் வீரர் தின நினைவு விழாவில் ஆற்றிய உரையை நோக்கினால் அனுரவின் நகர்வுகளின் துல்லியம் தெரியும். அந்த உரையில் அனுர தனது வார்த்தையாள கவித்துவத்தை மீண்டும் ஒரு முறை ஒலிப்புகளாக எடுத்து விட்டார். ஆயினும் நீண்டகாலமாக கொழும்பு அதிகார மையத்தில் சலுகை பெற்ற மேட்டுக்குடி முகங்களுக்கு அனுர தனது மே 19 நாளில் கடும் செய்திகளை வழங்கி கொண்டாலும் பல தசாப்த கால மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர தங்கள் உயிர்களை தியாகம் செய்த ஸ்ரீலங்கா படையினருக்கு அஞ்சலி செலுத்துவது ஒரு புனிதமான கடமை எனவும், அதேபோல போரின் மொழி மீண்டும் ஒருபோதும் எழும்பாத வகையில் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கவித்துவ மொழியாடலையும் அவர் அரங்கில் வெளிப்படுத்தி கொண்டார். ஆனால் மே 19 என்ற நாளுக்கு முதல் நாளில் ஒலித்த மே 18 தமிழர்களின் மொழிகளை இல்லையென்றால் தமிழர்கள் வெளிப்படுத்திய பெரும் சோகத்தை அவர் கணக்கில் எடுக்கவும் இல்லை. அவ்வாறான ஒரு நிலையில்தான் தமிழரசியல் கிரியேட்டிவ் டிசைன் முகங்களின் அனுர சேர்ந்த திரை இழுப்பு காட்சிகளும், அதற்கு முன்னர் மஹிந்த அணி பின்னர் தமிழரசு அணியென சாணக்கியம் செய்யும் முகங்களின் அனுரவுடனான மகிழ்ச்சி குலாவல்களும் தெரிகின்றன. அரசியலில் இவ்வாறான காட்சிகள் சகஜம் என்றாலும் இதனையே மற்றவர்கள் செய்தால் அவர்களை வீராவேசமாக தூசித்துக் கொள்வதுதான் இங்கு சிக்கலுக்குரிய விடயமாக தெரிகின்றது. இதற்கிடையே நேற்று முன்தினம் தமது தேசிய போர் வீரர் நினைவு விழாவில் அனுர ஆற்றிய உரையில் வெறும் நடிப்புகளை வெளிப்படுத்தப்பட்டாலும் இனவாதம் மற்றும் மத தீவிரவாதத்தின் கூக்குரல்களை அனுர கண்டித்து கொண்டாலும் அதே அனுரகுமார திசாநாயக்கா நேற்று தனது மட்டக்களப்பு பயணத்தில் தமிழர்களை கொல்ல வேண்டும், எரிக்க வேண்டும், அவர்களை துரத்த வேண்டும் என்பது உட்பட பல ஆவேச கருத்துக்களை வெளியிட்டு பௌத்த காவி உடைக்கே அவமானத்தை ஏற்படுத்தி வரும் தாம் ராஜபக்ஷ நிக்காயாவை சேர்ந்த பிக்குகள் என மார்தட்டி வரும், அதுவும் நேற்று முன்தினம் வரை இந்த மார்தட்டலை செய்த
அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரரை சந்தித்தும் பேசியிருக்கின்றார். அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் மீது அண்மையில் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை அவரை சந்தித்திருப்பது தமிழர்களுக்கும் அனுரவுடன் கூடி நின்று திரையிழுக்கும் சூமந்திரங்களுக்கும் பல்லிழிப்பு சாணங்கியங்களுக்கும் உடனடியாக கிட்டக்கூடிய செய்தியாகும். அனுரவுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரரும் தனது முன்னைய ராஜபக்ச நிக்காய ஆதரவு நிலையிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் இனிமேல் அனுரகுமாரவுக்கு தான் தனது ஆதரவு என்றும் நேற்று உடனடியாகவே தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் அனுரகுமார திசாநாயக்கா அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரருடனான சந்திப்பின் போது வழங்கி இருக்கக்கூடிய சில உறுதிமொழிகள் அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரரை திருப்திப்படுத்தி இருப்பதால் தான் அவர் இப்போது ராஜபக்ஷ நிக்காய ஆதரவிலிருந்து விலகி அனுரவிடம் தாவியிருப்பதாகவும் கொள்ள முடியும். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் எதிர்நோக்கும் இன்னல்கள் தொடர்பான பல பிரச்சனைகளையும் கவலைகளையும் தான் அனுரவிடம் எழுப்பியதாகவும் இவ்வாறான கவலைகள் மற்றும் சிக்கல்களெல்லாம் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுர தனக்கு உறுதி அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் அதன் பின்னர் தான் அனுரகுமார திசாநாயக்கா அரசு தலைவர் பதவியில் இருக்கும் வரை அவருக்குத்தான் தனது முழு ஆதரவு எனவும் ராஜபக்ஷ நிக்காயாவிலிருந்து தான் விலகிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இதுவரை ராஜபக்ஷ அரசியல் வம்சத்திற்கு தீவிர விசுவாசம் கொண்டவர்களாகவும் பௌத்த கோட்பாடுகளை காட்டிலும் அரசியல் விசுவாச கடும்போக்கால் பாரம்பரிய பௌத்த துறவரத்தை கைவிட்ட இந்த அடாவடி பௌத்தவிக்கு காவிகள் இதுவரை சிங்கள பௌத்த தேசியவாதத்தை ஊக்குவிக்கும் ராஜபக்ஷ நிக்காயாவில் தாம் இருக்கின்றோம் என்பதை மாறுதட்டி கூறிய நிலையில் அதில் ஒருவராக இருக்கக்கூடிய அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் இப்போது அனுரவுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் அர்த்தம் என்ன என்பதுதான் இங்கு இப்போது புதிதாக தோன்றியுள்ள ஒரு வினாவாகும். முன்னரெல்லாம் தாங்கள் ராஜபக்ஷ நிக்காயாவை சேர்ந்தவர்கள், தாங்கள் ராஜபக்ஷ நிக்காயத்தை அணிந்தவர்கள், ராஜபக்ஷ ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என முழங்கிய தமிழர்களுக்கு எதிரான அதே அம்பேப்பிட்டிய சுமணரத்ன தேரர் நேற்று இனிமேல் அனுரவுக்குத்தான் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை சுவிச் செய்திருக்கின்றார். எது எப்படியோ நேற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய பொது நூலக திறப்பு விழா கட்டிடத்தில் சில காட்சிகள் தெரிந்த நிலையில் அனுரவின் கோரிக்கையால் சுமந்திரனும் ஒரு திரையை இழுத்த பின்னர் அனுர அம்பேப்பிட்டிய சந்திப்பு திரைகளும் விலகியுள்ளன. இதேபோல கொழும்பில் 2019 உயிர்த்த ஞாயிறு தினமான ஈஸ்டர் தினத்தன்று நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளிலும் நேற்று புதிய திரைச்சீலைகள் விலகின. கடந்த மாதம் பிரான்சில் வைத்து இந்த சதியுடன் தொடர்புபட்ட இல்லைனால் இந்த சதி தொடர்பான விடயங்களை கூறிய ஆசாத் மௌலானாவிடம் ஸ்ரீலங்கா சிஐடியினர் வாக்குமூலம் எடுத்ததாக செய்தி வீச்சு ஏற்கனவே குறிப்பிட்ட நிலையில் இந்த விடயமும் நேற்று நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்று கோட்டை நீதிமன்றத்தில் தோன்றிய ஸ்ரீலங்காவின் மேலதிக சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் 14 பக்கங்களை கொண்ட புதியதொரு அறிக்கையுடன் பரபரப்பாக அவிழ்த்துவிட்ட விடயங்கள் முன்னாள் ராஜபக்ச அதிகார மைய அரசியல் முகங்கள் அப்போதைய ஸ்ரீலங்காவின் இராணுவ புலனாய்வு முகங்கள் போட்ட சதித்திட்டங்களுடன் எவ்வாறு இணைந்திருந்தார்கள் என்பது குறித்த புதிய பரபரப்பு விடயங்களை பளிச்சிட வைத்துள்ளன. ஈஸ்டர் தினத்தன்று தாக்குதல்களுக்கு பின்னர் மஹிந்த, பசில், நாமல் ஆகிய ராஜபக்ஷ முகங்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்ததாகவும் 2019 இறுதியில் கோட்டாபாய ராஜபக்ஷவாக பதவியேற்று ஒரு வாரத்துக்கிடையில் பிள்ளையான் விடுதலை செய்யப்படுவார் என்ற உறுதிமொழியை நேரடியாகவே இவர்கள் அவருக்கு வழங்கியதான விடயங்கள் எல்லாம் நேற்று பரபரப்பாக வெளிவந்தன. இந்த விடயங்களுக்குரிய தரகு வேலையை அப்போதைய புலனாய்வுத்துறையும் இப்போது உள்ளே இருப்பவருமான சுரேஷாலை என்ற புலனாய்வுத்துறை முகம்தான் கையாண்டதாகவும் பரபரப்பான செய்திகளில் குறிப்பிடப்பட்டன. நாட்டின் புலனாய்வு வலையமைப்பின் பொறுப்பில் சுரேஷ் சாலே நியமிக்கப்பட்ட பின்னர் தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் மறைக்கப்பட்டதாகவும் நேற்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதாவது ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்டத்தின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியே சுரேஷ் சாலே என்றும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான கான்ட்ராக்ட் ஒன்றை நிறைவேற்றிய பிரதான நபர் அவர்தான் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த தாக்குதல்கள் குறித்து பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு தகவல்களை வழங்கிய முக்கிய சாட்சியான ஆசாத் மௌலானாவிடம் பிரான்சில் வைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் இதற்காக தற்போதைய புலனாய்வுத்துறையின் முக்கிய தலையான ஷானி அபேகசேகரா உட்பட்ட குழு ஒன்று பிரான்சுக்கு சென்றதாகவும் பரிசில் உள்ள பிரெஞ்சு தூதரக வதிவிடத்தில் வைத்து
ஆசாத் மௌலானாவிடம் இந்த வாக்குமூலம் எடுக்கப்பட்டதாகவும் நேற்று நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. இதனை கடந்த மாதம் செய்தி வீச்சும் உங்களுக்கு தந்திருந்தது. அத்துடன் பிரான்சில் உள்ள ஆசாத் மௌலானாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட்டால் அவர் இலங்கைக்கு திரும்பி வந்து சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆசாத் மௌலானா புலனாய்வாளர்களுக்கு வழங்கிய விரிவான விவரங்களில் தாக்குதல் சூத்திரதாரியான ஜஹ்ராம் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் சிறையில் இருந்த வேளை அவர்கள் பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலையுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த விடயம் அம்பலப்படுத்தப்பட்டதாகவும் இராணுவ புலனாய்வு நிதியை பயன்படுத்தி சதித்திட்டத்தை போட்ட நபர்களுக்கு சுரேஷ் சாலை சட்ட உதவிகள் மற்றும் பிணை விடுதலை ஏற்பாடுகளை செய்ததாகவும் தாக்குதல் நடத்தப்படும் வரை அந்த தாக்குதல் வலையமைப்பின் உறுப்பினர்களுக்கு இராணுவ புலனாய்வுதான் நிதி உதவியை வழங்கியதாகவும் 2017 சஹ்ராம் ஹாசிமின் சகோதரன் அடையாளம் காணப்பட்ட ஜைனி உட்பட்ட முகங்களை பிணையில் விடுவிப்பதற்கு கூட ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை 2,50,000 ரூபாவை அப்போது வழங்கியதாகவும் பிள்ளையாரும் அவர்களுக்கு 50,000 ரூபாவை வழங்கியதாகவும் சுரேஷ் சாலையின் கோரிக்கையின் பேரில் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இந்த பரபரப்பான விடயங்களில் தெரிவிக்கப்பட்டன. இந்த குழு ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக செயல்படாமல் ஒரு அரசியல் படுகொலை வலையமைப்பாக இயங்கியதாகவும் லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னெலகுட, தராகி சிவராம், மாமனிதர் நடராஜ் ரவிராஜ் உட்பட்ட பல முக்கிய பிரமுகர்களின் பச்சை குருதி படுகொலைகளுக்கும் இந்த குழுவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அரசு தரப்பு நேற்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தது. இதற்கும் அப்பால் சாலையிடமிருந்து 2019 ஏப்ரல் 21 அன்று ஆசாத் மௌலானுக்கு கிட்டிய தொலைபேசி அழைப்பில் கொழும்பில் உள்ள தாச்சமுத்ரா நட்சத்திர விடுதியில் தாக்குதல் நடத்தி சென்ற ஒரு தற்கொலை குண்டுதாரியை வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டதாகவும் ஜமீல் என அடையாளம் காணப்பட்ட இந்த தற்கொலை குண்டுதாரி தான் பின்னர் தெஹிவளவில் உள்ள டொபிக்கல் இன் விடுதியில் தாக்குதல் நடத்த முற்பட்ட போது கொல்லப்பட்ட நபர் என்றும் ஏற்கனவே தெரிந்த விடயங்களை நேற்று நினைவூட்டப்பட்டன. இதனை விட ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னர் ஆசாத் மௌலானாவின் குடும்பம் அங்களவில் உள்ள ஒரு தங்கு விடுதிக்கு சுரேஷ் சாலையால் மாற்றப்பட்டதாகவும் மௌலானாவுக்கு வெளிநாட்டில் உள்ள ஒரு ஸ்ரீலங்கா தூதரகத்தில் பணி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் 2019 அரசு தலைவர் தேர்தலில் செல்வாக்கை செலுத்து நோக்கம் கொண்ட அரசியல் நுண்ணோக்கம் கொண்ட சதி குற்றங்கள் என்றும் நேற்று நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. இதனை அடுத்து தான் சுரேஷ் சாலையின் காவல் எதிர்வரும் ஜூலை 1 வரை நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பரபர அதிர்வுகள் இன்றும் தொடர்ந்தன. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழக விடயங்களை நோக்கிக் கொண்டால் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியின் முகங்களுக்கும் இடம் வழங்கப்பட்ட ஒரு பதிவுடன் முதல்வர் விஜயின் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு இன்று இடம்பெற்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இப்போது புதிதாக 23 அமைச்சர்கள் இணைகின்றனர். கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது அவருடன் சேர்ந்து 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்ற பின்னர் இப்போது புதியவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரசுக்கும் இடம் வழங்கப்பட்டுள்ளது. ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக காங்கிரஸ் சார்பாக பொறுப்பேற்றனர். இதனால் தான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 59 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இணைந்திருக்கின்றது. அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் தலா ஒவ்வொரு அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்றைய அமைச்சர்களின் பதவியேற்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்ந்த அமைச்சரோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த அமைச்சரோ இந்த பதியப்படும் வரை பதவியேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அமெரிக்க நிதித்துறையால் முன்னாள் கியூபா அதிபரும் அடுத்த மாதம் 95வது வயதை எட்ட உள்ளவருமான ரவுல் கஸ்ட்ரோ மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இது ஏற்கனவே செய்தி வீச்சு குறிப்பிட்ட விடயம். இதனை ஒரு மிக முக்கியமான நாள் என குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவில் இந்த குற்றப்பத்திரிகையால் நிலைமை மோசமடையும் என தான் நினைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். ரவுல் கஸ்ட்ரோ மீதான இந்த குற்றச்சாட்டு கியூபாவுக்கு மேலும் ஒரு எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வரலாற்று பகை நாடாக இருப்பது கியூபா. அங்கு நிலவும் கம்யூனிஸ்ட் ஆட்சியை வீழ்த்த ட்ரம்ப் நிர்வாகம் தனது நெருக்கடிகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இப்போது முன்னாள் அரசு தலைவரும் பொது வாழ்வில் இருந்து ஒதுங்கிய 98 மூதாளருமான ரவுல் கஸ்ட்ரோ மீது இந்த குற்றச்சாட்டு நேற்று சுமத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புதிய குற்றச்சாட்டு அல்ல. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் புதிய கிளறல் குற்றச்சாட்டுகளாக உள்ளன. 90களில்
கியூபா நாடு கடந்தவர்கள் கியூபா மீது பரப்புரைகளை மேற்கொண்ட போது அவர்களின் விமானங்கள் 2 சிறிய செஸ்னா ரக விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஃபிடல் காஸ்ட்ரோ அரசு தலைவராக இருந்தார். அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் அவரது சகோதரரான ரவுல் காஸ்ட்ரோ. அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது சுமத்தப்பட்டுள்ளன. இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய